தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம். இன்னொருவர் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசுறார், அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார்? எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் பயம் வந்துட்டது. ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடிசம் வந்துடும். இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொள்ள, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாத்தி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இதை தடுக்க முடியல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? இந்த அரசாங்கத்துல எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அங்கங்கே குட்டி கட்சிங்க. எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்? கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுவதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார். திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது. திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏற்று பேசுறதே கிடையாது. எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார், அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார்? வந்து பாருங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி, அங்கே ஐஜேகே,
இன்னும் பல கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியுள்ளதான பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திரு திருமாவளவன் அவர்களை குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதான் இங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல. எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணி அமைச்சோம், நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அங்க வைத்துட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டது. எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்து விட்டது. 2026 தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும். இந்த ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு காண்கிறீர்கள். ஒருபோதும் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா தானே மக்கள் உங்களை சிந்தித்து போப்பாங்க. எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள், மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி, மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள். அதனால்தான் மக்களை நாம் விரும்புகின்றார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகின்றது. இந்த 50 மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது செவி கிழிஞ்சிடும். கொண்டு வந்திருக்காரா? அப்புறம் எப்படி ஓட்டு கேட்பாரு? மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க முடியுமா? செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க. குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு கொண்டிருக்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நம் கூட்டணியை அங்கமைக்கின்ற கட்சிகள். அதனாலதான் மக்களை நம்ம மீது பாசம் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடிசம் வந்துடும். இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இதை தடுக்க முடியல. கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. அவருடைய நகையில பறிச்சுட்டு போயிடுறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல, திறமை இல்ல. அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க.
அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய பையனோ அவர் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது. வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான், அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும். பயிருக்கு வேலி எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே உறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் பார்க்கிறோம். மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியில 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தணும். குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டா ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான். இனிமேல் குப்பை அரசாங்கம் சொல்லிடலாம். இந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது. குப்பைக்கு வரி போட்டார். ஆக வரி போடாததே கிடையாது. அப்புறம் நீ ஏதாவது வீடு விற்கணும், வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க, அதையும் உயர்த்திட்டாங்க. இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். மருத்துவமனையோட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. எந்த ஆட்சியிலாவது உண்டா? இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய அண்ணா திமுக ஆட்சியில நம்முடைய கோவை மாநகரத்தில், கோவை மாவட்டத்தில் மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கல்லூரி. உங்களால ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்கல. ஒண்ணு கூட கொடுக்கலப்பா, ஒண்ணும் கொடுக்கல. தம்பி இருக்க, எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார். எல்லா எம்எல்ஏ என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவார் முதலமைச்சர் இருக்கும்போது. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே கோரிக்கை வச்சு நம்ம கோவையில மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில. சட்ட கல்லூரி 7 திறந்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்துல எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல. குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார். மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டு தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை. அதுவும் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீக்கப்படும். மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட்.
இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்திலே தெரிவித்து ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம். 2026 அம்மாவின் தூய ஆட்சியை உங்கள் மூலம் அமைப்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas